This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஆப்பு, வட்டி விகிதத்தில் மனசாட்சி இல்லாமல் நடக்கும் வங்கிகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல வங்கிகள் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை பெரிய அளவில் குறைத்துள்ளன. இதன் பொருள், சேமிப்பு கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படும் பணம் இப்போது முன்பை விட குறைவான லாபத்தை ஈட்டும். ஒரு வங்கியின் சேமிப்பு கணக்கில் பணத்தை வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் வட்டி சம்பாதித்தால் இந்த செய்தி உங்களை ஏமாற்றக்கூடும். உண்மையில் இந்தியாவின் பல பெரிய வங்கிகள் சேமிப்பு கணக்குகளின் வட்டி விகிதங்களில் பெரிய குறைப்பை செய்துள்ளன. இதன் பொருள், இப்போது சேமிப்பு கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் பணத்திற்கு முன்பை விட குறைவான லாபத்தை பெறுவீர்கள். சமீபத்திய வாரங்களில் HDFC வங்கி, ICICI வங்கி, ஆக்சிஸ் வங்கி மற்றும் ஃபெடரல் வங்கி ஆகியவை தங்கள் சேமிப்பு கணக்கு வட்டி விகிதங்களை ரூபாய் 50 லட்சத்திற்கும் குறைவான தொகைக்கு 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 2.75ஆக குறைத்துள்ளன. முன்னதாக வட்டி விகிதம் 3% இருந்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்டோபர் 2022 முதல் 10 கோடிக்கும் குறைவான தொகைக்கு 2.7% வட்டி வழங்கி வருகிறது. இந்த வங்கிகளில் சில நிலையான வைப்பு விகிதங்களையும் 25 அடிப்படை புள்ளிகள் வரை குறைத்துள்ளன. வங்கி அதன் சேமிப்பு கணக்கு வைப்பு வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ளது. வங்கியின் வைப்பு தொகையாளர்கள் ரூபாய் 50 லட்சம் வரை சேமிப்பு வங்கி இருப்புக்கு 2.75% வட்டியை பெறுவார்கள். இது HDFC வங்கி வழங்குவதை போன்றது. ரூபாய் 50 லட்சத்திற்கும் மேல் இருப்புகளுக்கு இது 3.25% இருக்கும். வங்கி சேமிப்பு கணக்கின் வட்டி விகிதத்தை மாற்றியுள்ளது. இந்த மாற்றங்கள் ஏப்ரல் 12, 2025 முதல் அமலுக்கு வரும். இதன் கீழ் ரூபாய் 50 லட்சத்திற்கும் குறைவான தொகைகளுக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு 3%லிருந்து 2.75ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 50 லட்சம் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகைகளுக்கான வட்டி விகிதம் இப்போது ஆண்டுக்கு 3.25ஆக உள்ளது. முன்பு இந்த விகிதம் ஆண்டுக்கு 3.50ஆக இருந்தது. வங்கி தனது நிலையான வைப்புத்தொகை வட்டி விகிதங்களை 50 அடிப்படை புள்ளிகள் BPS வரை குறைப்பதாக அறிவித்துள்ளது. இது செயல்படுத்தப்பட்டதன் மூலம் குடிமக்களுக்கான வட்டி விகிதங்கள் 3% முதல் 7.10 வரை உள்ளன. அதே நேரத்தில் மூத்த குடிமக்களுக்கான விகிதங்கள் 3.5% முதல் 7.55 வரை உள்ளன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. பை.